கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பெரிதான கிருபை இரக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளில் லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 7-8 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் அதிகாரம் 20 வசனம் 7. ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இந்த வசனம் ரொம்ப வித்தியாசமான ஒரு வசனம். வேத பகுதி உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக தேவன் நம்மளை பரிசுத்தமாக்குகிற தேவன் அப்படின்னு சொல்லி நம்ம பல இடங்களில் பார்க்குறோம். ஆனால் இந்த லேவியராகமம் 20:7 தேவன் பரிசுத்தப்படுத்துதலை நம்முடைய கரங்களிலே கொடுக்கிறார். நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராய் இருங்கள் என்று தேவன் அங்கே நம்மை பார்த்து அவர் அன்போடு அழைக்கிறார். இப்போ பரிசுத்தம் என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் யார்? பரிசுத்தர். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய தேவனுடைய குணாதிசயம் மற்ற எல்லா தெய்வங்களை விட இந்த தேவன் எதில் விசேஷித்தமானவர் அப்படின்னு இந்த வேதம் சொல்லுது அப்படின்னா, இந்த வேதம் சொல்கிற முக்கியமான ஒரு குணாதிசயம் பரிசுத்தம். பரிசுத்தத்தில் எந்த இடத்துலையும் தேவன் காம்ப்ரமைஸே பண்ணுறதில்லை. இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் பரிசுத்தமான ஒரு தேவன். பல இடங்களில் சொல்கிறார், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். நம்முடைய தேவன் யாருங்கிறத நாம் இருதயத்திலே பதித்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு பாவியான ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வரும் பொழுது தேவன் அவனை என்ன செய்கிறார் அப்படின்னா, அவன் தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்கிறான். ஆண்டவரே, நான் ஒரு பாவியான மனிதன், உமக்கு விரோதமாக நான் நிறைய பாவம் செஞ்சுருக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் செய்கிற ஒவ்வொரு பாவமும் அது தேவனுக்கு விரோதமானது. சங்கீதம் 51 தாவீது பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறார். அதில் அவர் சொல்கிறாரு, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். அப்போ நம்ம மனிதன் செய்கிற ஒவ்வொரு பாவமும் யாருக்கு விரோதமானது? பரிசுத்தமான தேவனுக்கு விரோதமானது. அது மனிதனுக்கு விரோதமாக செய்யப்பட்டிருக்கலாம், அல்லது வேறு எந்த யாருக்கு விரோதமாக அது செய்யப்பட்டிருந்தாலும் செய்யப்பட்ட ஒவ்வொரு பாவமும் அது தேவனுக்கு விரோதமானது. ஆகவே இந்த பரிசுத்தமான தேவனிடத்திலே வந்து பாவியான மனிதன் இரக்கத்துக்காக கெஞ்ச வேண்டும். அதுதான் எழுப்புதல். ஒரு உண்மையான எழுப்புதல் என்று சொல்லும் பொழுது மனிதன் பாவ உணர்வடைந்து தேவனிடத்திலே கெஞ்ச வேண்டும். தேவனே, உம்முடைய இரக்கத்தை என் மேலே ஊற்றும், என் மேலே உம்முடைய கோபம் மூளாதிருப்பதாக. இதுதான் எழுப்புதலின் காலகட்டம். D.L. மூடி ஊழியம் செய்த நாட்களில் ஜனங்கள் அழுது உருண்டு புரண்டாங்க. ஏன்? அவருடைய பாவ நிலைமை அவர்களுக்கு உணர்த்தப்பட்ட பொழுது தேவன் பரிசுத்தமான தேவன், இந்த பரிசுத்தமான தேவனுக்கு முன்பாக கோபாக்கினையின் பாத்திரமாக, தேவனுடைய கோபத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பாத்திரமாக அல்லவோ நாம் இருக்கிறோம் என்று மனிதன் பயந்து கதறி கண்ணீர் விட்டு, தேவனே, பாவியாகி என் மேலே கிருபையாயிரும், உம்முடைய கோபம் என் மேலே மூளாதிருப்பதாக, உம்முடைய இரக்கத்தை என் மேலே காட்டும் என்று மனிதர்கள் தேவனை நோக்கி பாவ அறிக்கை செய்து தேவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்சினார்கள், கதறினார்கள், கண்ணீர் வடித்தார்கள். அதுதான் எழுப்புதல். எழுப்புதலை அனுப்பும், எழுப்புதலை அனுப்பும் என்று நாம் ஜெபிக்கும்போது உண்மையான எழுப்புதல், பாவமான மனிதன் பரிசுத்தமான தேவனிடத்தில் வந்து தன்னுடைய பாவ நிலைமையை உணர்ந்து தேவனுடைய மன்னிப்புக்காக, தேவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்சி கண்ணீர் வடிக்கிறவனாய் கதற வேண்டும். அதுதான் எழுப்புதல். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய எழுப்புதலை நம்முடைய காலகட்டங்களிலும் அவர் அனுப்புவாராக. ஆக தேவன் வர்ற என்ன செய்கிறாரு? அந்த மனிதனை ஏற்றுக்கொள்கிறார். எந்த பாவியாக இருந்தாலும், எவ்வளவு பயங்கர பாவியாக இருந்தாலும் தேவனிடத்தில் வந்தால் அவர் தள்ளி விடவே மாட்டார். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த பரிசுத்தமான தேவன் தான், ஆனால் பாவியை அன்போடு அழைக்கிற ஒரு அன்பின் தேவன். இவர் என்ன செய்கிறாரு? பாவத்தை மன்னிக்கிறார், கழுவுறார், பரிசுத்தமாக்குகிறார்.
இப்போ பாருங்கள், இந்த சுத்திகரிக்கப்பட்ட மனிதனை பார்த்து சொல்கிறாரு, இனி அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. தேவன் பாவத்திலிருந்து மீட்டு மனிதனை பாவம் செய்யாத ஒரு நிலைமைக்கு அவனை அன்போடு அழைக்கிறார். அப்போ மனிதன் என்ன செய்யணும்? தன்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு தாக்குதல்களிலிருந்தும் அவன் தன்னை காத்து கொண்டு தேவ ஆவியானவருடைய உதவியோடு, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சகவாசத்தோடு, அவன் தேவ வசனத்தின் பலத்தோடு அவன் நடக்கணும். பரிசுத்தத்தில் அவன் நடக்கணும். இந்த மனிதன் பரிசுத்தத்தில் வளருவதற்காக தேவன் அவனுக்கு சில ஏதுக்களை கொடுத்துருக்கிறார். ஒன்று என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவரை அவனுக்குள்ளே வைக்கிறார். எதற்காக? ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் கிருபையாக, ஈவாக, இலவசமாக ஏன் கொடுக்கிறாரு? அவன் பரிசுத்தத்திலே வளர. தன்னுடைய சுய பலத்திலே அவன் வளர முடியாது. சுய பலத்திலே தேவனுக்காக பரிசுத்தமாக நிற்க முடியாது. ஆகவே ஒரு பெரிய வல்லமை அவனுக்கு வேணும். அந்த வல்லமை தான் ஆவியானவருடைய வல்லமை. இந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை அவனுக்குள்ளே கொடுத்து அதன் மூலமாக அவன் தேவனுக்கென்று பரிசுத்தமான ஒரு சாட்சியாக, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். அவன் பரிசுத்தமுள்ள ஒரு சாட்சியாய் வாழ தேவ ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ரெண்டாவது, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிற பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவனுடைய வசனம். தேவனுடைய வசனத்தின் மூலமாக வேதாகமத்தை நம்முடைய சொந்த மொழிகளிலே தேவன் கொடுத்திருப்பது பெரிய பாக்கியம். ஆக தேவனுடைய வசனத்தை கொடுத்திருக்கிறார். மூன்றாவது, பரிசுத்தவான்களுடைய சகவாசம், சபையின் ஐக்கியம். சபைக்கு போனோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிறது யாருன்னே தெரியாத அளவுக்கு ஏதோ சபைக்கு போனோம், ஆராதித்தோம், காணிக்க போட்டோம், வசனத்தை கேட்டோம், வந்தோம். இல்லை, தேவன் ஐக்கியத்தை அங்கே வைத்திருக்கிறார், சகவாசத்தை. அந்த பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தின் மூலமாக நாம் கிறிஸ்துவுடைய சரீரமாகிய சபையானது சீர்பொருந்தும்படியாக, பரிசுத்தத்திலே வளரும்படியாக தேவன் சபையை வைத்திருக்கிறார். சபை என்று சொல்லும் பொழுது விசுவாசிகளுடைய ஐக்கியத்தை வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய வழிநடத்துதலை கொடுக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவர்களை தேவன் வைத்திருக்கிறார். நம்மை போதிக்கக்கூடிய, சிட்சிக்கக்கூடிய தகப்பன்மார்களை தேவன் அங்கே வைத்திருக்கிறார். சபையிலே தேவன் அவருடைய போதனைகளை கொடுக்கக்கூடிய போதகர்களை, தகப்பன்மார்களை, சிட்சிக்கக்கூடிய தகப்பன்மார்களை வைத்து நம்மை பரிசுத்தத்திலே அவர் வளர்க்கிறார். ஆவியானவர்னு சொல்லும் பொழுது ஆவியானவர் எப்படி நம்மளை பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 6:11 ரொம்ப அழகாக தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆவியானுடைய பரிசுத்தமாக்குதலை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6:11. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆவியானவராலே நமக்கு கிடைக்கிற பரிசுத்தம். ஒரு மனிதனுக்குள்ள ரட்சிக்கப்பட்ட உடனே தேவ ஆவியானவர் அவனுக்கு கிருபையா, ஈவாக தேவன் ஏன் வைக்கிறார் அப்படின்னா, அவனை பரிசுத்தத்தில் வளர்ந்து பெருகுவதற்கு. நம்ம யோவானில் வாசிக்கிறோம், ஆவியானுடைய முக்கியமான பணி என்ன? பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். தேவ ஆவியானவர் நம்மளை எப்படி பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துகிறார்? நமக்குள்ளே இருந்து கொண்டு அவர் நம்முடைய கீழ்ப்படியாமைகளை அல்லது நம்முடைய வீழ்ச்சிகளை அல்லது நம்முடைய தவறான தீர்மானங்களை, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளை அவர் நமக்கு எச்சரிக்கிறவராக இருக்கிறார். இப்போ தேவ ஆவியானவர் நமக்குள்ளே எச்சரிக்கும் பொழுது நமக்கு என்ன நடக்கும்? ஆவியானவர் நாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒன்றை செய்யும் பொழுது அல்லது பாவத்தை நம்ம செய்யும் பொழுது நமக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் துக்கப்படுகிறார். உடனேயே நமக்கு ரட்சிக்கப்பட்ட நாம் கண்டுகொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம தேவ சமாதானத்தை நம்ம இழப்போம். நமக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் துக்கப்படுகிறார்னா என்ன அர்த்தம்? எங்கேயோ நம்ம தப்பு பண்ணுறோம், எங்கேயோ நம்ம வழி விலகிட்டோம், தேவனுடைய சித்தத்தை விட்டு தேவனுக்கு பிரியமில்லாத எதையோ நம்ம செய்கிறோம். பாவத்துக்கு அல்லது இச்சைக்கு அல்லது தவறான ரகசியமாவோ அல்லது சிந்தையிலையோ அல்லது துணிகரமாவோ நம்ம எங்கேயோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆவியானவர் உடனடியாக சொல்வார், இந்த இடத்துல உடனடியாக அந்த சமாதானம் குறைஞ்சிரும். நம்ம துக்கம் நம்முடைய இருதயத்தில் நிரப்பிடும். ஏன் திடீர்னு ஒரு மனசு துக்கமாகுது? நான் சிந்தித்த சிந்தனையா அல்லது நான் யோசித்த யோசனையா அல்லது நான் இப்போ என்ன பண்ணினேன்? நாம் உடனடியாக ஆவியானவர் துக்கப்படுகிற காரியத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஆண்டவர்கிட்ட வரணும். ஆண்டவரே, எந்த இடத்துல நான் உங்களை துக்கப்படுத்தினேன், எந்த இடத்துல உங்களுக்கு பிரியமில்லாத செய்தேன், நம்ம ஜெபிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நம்மளுக்கு தெளிவாக காட்டுவார். நீங்கள் வலப்புறம் சாயும் போதும் நீங்கள் இடப்புறம் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி நம்மை நடத்துகிற தேவ ஆவியானவர். ஆனால் கீழ்ப்படியணும். ஆவியானவர் நமக்கு எச்சரிக்கும் போது, ஆவியானவர் நமக்கு உணர்த்தும் பொழுது நம்ம கீழ்ப்படியணும். நம்ம கீழ்ப்படிய மறுத்து நம்முடைய சுய பலத்தில், அது சுய விருப்பத்தில், நம்முடைய சொந்த ஆவியின் பலத்தில் நம்ம போகும் பொழுது ஆண்டவர் சொல்வார், என் ஆவி என்றென்றைக்கும் மனிதனோட போராடுவது இல்லை. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில். உங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஆவியானவர் உங்களுடைய தவறுகளை, உங்களுடைய பாவங்களை எச்சரிக்கும் போது நீங்கள் இருதயத்தை கடினப்படுத்திட்டு நம்ம கீழ்ப்படியாமையில் நம்முடைய இஷ்டத்தில் போயிடவே கூடாது. அங்கே தான் நம்முடைய வீழ்ச்சி ஆரம்பிக்குது. அங்கே தான் நம்முடைய பரிசுத்த கொலைச்சல் ஆரம்பிக்குது. ஆக இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி நம்ம 95ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆக தேவனுடைய பிள்ளைகள் நாம, தேவ ஆவியானவரை பெற்றிருக்கிற நாம, அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை நம்ம கேட்டு ஆண்டவரிடத்தில் நம்ம வரணும். ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்கப்பா. அவர் தம்முடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி சுத்தமாக்குகிற தேவன். அவன் பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்துருக்கார். ரெண்டாவது, நம்மை சுத்திகரிப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ரெண்டாவது ஒரு ஏது அல்லது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, யோவான் 17:17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம், அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இரண்டாவதாக தேவன் நமக்கு வச்சிருக்கிற பரிசுத்தத்தினுடைய வழி தேவனுடைய வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள்னு சொல்கிறார். ஆண்டவருடைய வசனத்தை நம்ம வாசிப்பதின் மூலமாக நம்ம பரிசுத்தத்தில் வளர்ந்து பெருக முடியும். ஏன் நம்ம தேவனுடைய வசனத்தை நம்ம கவனமாக நம்ம வாசிக்கணும். அது நம்முடைய வாழ்க்கையை சுத்தமாக்குகிறது. தேவனுடைய உபதேசம், சபையில் நம்ம தேவனுடைய உபதேசங்களை, ஆவிக்குரிய சத்தியமான போதனைகளை நம்ம கேட்கணும். எதற்காக? அது நம்மை பரிசுத்தமாக்கும். ஒரு முறை ஒரு அருமையான சகோதரர் ஒரு ஊழியக்காற்ற வந்துடுறேன், ஐயா, நீங்கள் எனக்கு நிறைய தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கமாக எடுக்கிறீங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே ஞாபகமே இருக்க மாட்டேங்க, எல்லாம் மறந்து போகுது. நீங்கள் என்ன பேசும்போது நீங்கள் பேசுகிறத நான் கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, கேட்கும்போது எனக்கு நல்லா புரியுது, எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் வீட்டுக்கு போனால் எனக்கு மறந்துடுதே, என்ன சொன்னாங்கன்னு திரும்ப எனக்கு ஞாபகப்படுத்த முடியலையே அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணார், அங்கே ஒரு ஓட்டை பக்கெட் இருந்துச்சு. அந்த ஓட்டை பக்கெட்டை எடுத்து அந்த பக்கத்தில் பைப்பில் வச்சு தண்ணியை திறந்து விட சொன்னார். பைப்பில் தண்ணியை திறந்து விட்டார். தண்ணி போய்கிட்டே இருக்குது. அது ரொம்ப நாளாக உபயோகப்படுத்தப்படாமல் கிடந்த பக்கெட்டு, ஓட்டை பக்கெட்டு, தண்ணி திறந்து ஓட்டை வழியாக போயிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் ஆச்சுது. அந்த பக்கெட்டை எடுத்துகிட்டு வாங்கன்னா பக்கெட்டில் ஒரு தண்ணி இல்லை. ஐயா, அதான் ஓட்டையா, அது எப்படி நிற்கும்? அப்போ அவர் சொன்னார், அது ஓட்டை பக்கெட்டு தான், ஆனால் ஒரு காரியம் அங்கே நடந்திருக்கு பாருங்கள். என்ன நடந்திருக்கு? அந்த பக்கெட்டில் இவ்வளோ நாளும் அது யூஸ் பண்ணாமல் கடந்தனால அதில் இருந்த மண், அழுக்கு, குப்பை, தூசி இதெல்லாம் இருக்குதா? இல்லையா, எல்லாமே அந்த ஓட்டை வழியாக போயிட்டு. பாருங்கள், நீங்கள் தேவனுடைய வசனத்தை கேட்குறீங்க, ஒருவேளை உங்களுக்கு அது புரியலை அல்லது மறந்து போச்சு, திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்த முடியாட்டாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கவனமாக கேட்பீங்களானா, யோவான் 15:3 தேவன் உங்களை சுத்தமாக்குகிறார், பரிசுத்தமாக்குகிற தேவன். உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 15:3 நம்ம திரும்ப ஒரு தடவை வாசிக்கலாமா? நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். பாருங்க, ஆக தேவனுடைய ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். தேவனுடைய வசனத்தினாலே, வேதத்தை வாசிப்பதின் மூலமாக, தேவனுடைய பரிசுத்தவானுடைய உபதேசங்களை நாம் கேட்பதனால நாம் தேவனுடைய பரிசுத்தத்திலே நாம் வளர்ந்து பெறுகிறோம். மூன்றாவது, எல்லாவற்றையும் நம்ம சுத்திகரிப்பதற்கு ஆண்டவர் அவருடைய ரத்தம், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் ஆவியானவர் வசனத்தின் மூலமாக சுட்டி காட்டும் பொழுது
தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய ரத்தத்தினாலே, அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினால தான் நம்மளை சுத்திகரிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பாவத்தை சுத்திகரிக்கிறதுக்கு வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை, இப்படிப்பட்ட பல ஏதுக்களை வச்சுருந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து நமக்காக ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே பாவமில்லாத அவர், அவருடைய பரிசுத்தமான ரத்தம் நம்முடைய பாவத்தை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இப்போ நம்ம சுத்திகரிப்பு நம்ம ஏற்கனவே நம்ம வாஸ்தவம், உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கார். இப்போ நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரட்சிக்கப்பட்ட நாம் தேவனுடைய பார்வையில் ஆண்டவர் நம்மளை பரிசுத்தவான்கள்னு அழைக்கிறார். ஆனால் நம்ம அனுதின ஜீவியத்தில் நம்ம பரிசுத்தத்திலே நம்ம வளர்ந்து பெருக வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் பவுல் கொரிந்து சபைக்கு அவர் முதல் நிருபத்தை எழுதுகிறார். அட்ரஸ் பண்ணும்போது எப்படி அவர் அந்த விசுவாசிகளை அழைக்கிறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபை. இங்கே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்கள்னு சொல்லி தேவனுடைய சபையை பற்றி சொல்கிறார். இது 2 கூட்டமானா 2 கூட்டம் இல்லை, இது ஒரே கூட்டம்தான். ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவினதின் மூலமாக நம்மளை பரிசுத்தவான்களாக பார்க்குறார். ஆனால் நாம் நம்முடைய பகுதியில் நம்ம பரிசுத்தமாகுதலை நாம் செய்ய வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. பாருங்கள், 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோ. பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம தான் பரிசுத்தமாகுதலை நமக்குள்ளே உருவாக்குகிறவர்களாக இருக்கிறோம். எதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நம்ம ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் தேவன் நம்மளை சுயாதீனராக வச்சிருக்கிறார். ஆனால் நாம் தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு பயப்படணும், அதை நம்முடைய மனப்பூர்வமாக நம்ம அதை செய்யணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். மனப்பூர்வமாக நம்ம தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகணும்னு விரும்புகிறார். நீங்கள் நினச்சா பாவத்தை மனப்பூர்வமாக செய்யலாம், அல்லது பாவத்தை மனப்பூர்வமாக வெறுக்கலாம். இந்த 2 அடிப்படையில் தான் உங்களுடைய பரிசுத்த ஜீவியம் இருக்குது. நீங்கள் எதை செய்வதற்கு விருப்பமாக இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய பரிசுத்தத்தை அங்கே நிர்ணயிக்கிறதா இருக்குது. ஒரு வாலிபன் ஒரு ஊழியக்காற்ற வந்தான். அவர் சொன்னால், ஒரு குறிப்பிட்ட அந்த பெண்ணின் மேலே நான் ரொம்ப ஒரு அஃபெக்ஷனாக இருக்கிறேன், அதை விட்டுறணும்னு நான் நினைக்கிறேன், என்னால் அந்த பெண்ணின் இடத்துலேருந்து என்னால் வெளியே வரவே முடியல, நான் எவ்வளவு விடணும்னு நினைக்கிறேனோ அவ்வளவு அதிகமாக அந்த பெண் பாலை நான் ஈர்க்கப்படுகிறேன் அப்படின்னு சொன்னான். அவன் அந்த ஊழியக்காரர் உற்று கவனிச்சிட்டு கேட்டார், தம்பி நான் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீ உண்மையை சொல்லணும்னு. என்னன்னு சொன்னார். நீ உண்மையிலேயே அந்த பெண்ணை விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்டார். இந்த கேள்வியை சற்றும் எதிர்பாராத அந்த வாலிபன் உடனே சொன்னான், இல்லை, என் உள் மனசில், அந்த ஆழ் மனசில் அதை விட்டு விடுவதற்கு எனக்கு விருப்பமே இல்லை. விட்டு விடுவதற்கு உனக்கு விருப்பம் இல்லாவிட்டால் நீ ஜெயம் எடுக்க முடியாது, நீ தேவனுடைய வழியில் போக முடியாது, நீ பரிசுத்தத்தில் நீ வளர முடியாது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய நடைமுறை. இன்றைக்கி ஏன் அநேகர் பாவத்தில் தோற்கடிக்கப்படுறாங்க? அவர்கள் பரிசுத்தத்தை விட பாவத்தை விரும்புகிறாங்க. அவர்கள் தேவனை விட இந்த உலக காரியங்களை அவங்க அதிகமாக விரும்புகிறாங்க. இன்றைக்கி ஏன் அநேகர் ஆண்டவரத்தில் வரமாட்டேங்கிறாங்க? இந்த ஆண்டவரத்தில் போனால் அதை விட்டுற வேண்டியிருக்கும், இதை விட்டுற வேண்டியிருக்கும், இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதெல்லாம் இல்லாமல் உலகத்தில் எப்படி வாழ முடியும்? இந்த கேள்வி மனுஷனுக்குள்ளே அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஆண்டவரை தேடி வரமாட்டேங்கிறான். ஆண்டவர் இடத்துல தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பதற்கு அவன் விருப்பம் இல்லாமல் இருக்கிறான். அதனுடைய முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனை விட, பரிசுத்தத்தை விட பாவத்தை அவன் அதிகமாக விரும்புகிறான். யோவான் 3:19 ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். மனிதன் இன்றைக்கு தேவனுடைய வழியை விட பாவத்தின் வழியை அவன் விரும்புவது தான். இன்றைக்கு விசுவாசிகள் எப்படி இருக்கிறோம்? தேவனை விட பாவத்தை விரும்புகிறோமா அல்லது பாவத்தை வெறுக்கிறோமா? இங்கே நான் வாசிக்கிறோம், பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்தப்படுவோம். ஸோ நீங்கள் தான் அவங்கள சுத்திகரிக்கணும்.
உங்களை சுத்தப்படுத்துகிற காரியங்களை நீங்கள் தான் அங்கே செய்யணும். திரும்ப நம்ம அந்த 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை இப்போ திரும்ப வாசிக்கலாம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் இதை அவன் செய்யணும். 2 தீமோத்தேயின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்குரியது கனத்துக்குரிய பாத்திரம். பரிசுத்தமான ஒரு பாத்திரமா ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த உலகத்தில் வாழணும்னா அவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டு மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க உங்களை சுத்திகரித்து கொண்டு. ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வீழ்ச்சி, ஏன் பின்மாற்றம், ஏன் பரிசுத்தத்தினுடைய அந்த தெய்வீக பிரகாசத்தை அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்க முடியல? அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள். பாவத்தை நேசிக்கிறாங்க. தேவனை நேசிக்கிறோன்னு சொல்கிறாங்க, ஆனால் தேவனை நேசிப்பதை விட தங்களுடைய சுய இச்சையை, சுய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தீவிரமாக இருக்கிறாங்க. அப்போ தேவனுடைய ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு பரிசுத்தராயிருங்கள். இந்த நாளில் கூட இந்த வார்த்தைகளை கேட்கிற நாம் பரிசுத்தத்திலே வளருவதற்கு எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறோம், அதாவது எந்த அளவுக்கு வாஞ்சியாக இருக்கிறோம், அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பரிசுத்தத்தை நிலைநிறுத்துகிற ஒரு காரணியாக இருக்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 14 முதல் 16 வசனங்களில் பரிசுத்தத்தை குறித்தும் தேவனை குறித்தும் விசுவாசிகளை குறித்துதான பரிசுத்தத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வாசிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 14, 15, 16 3 வசனங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. இச்சைகளின்படி இனி நடவாமல் நீ கீழ்ப்படியணும். அதுதான் பின்னால் நம்ம வாசிக்கிறோம், உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களாக பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. பார்த்தீங்களா? அப்போ தேவன் அவருடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்க்குற காரியம் என்ன? இங்கே நம்ம வாசிக்கிறோம், ஒரு காலத்தில் நம்ம தேவனை அறியாத காலத்தில் நாங்கள் இச்சையின்படி இனி நடவாமல், உங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து. கொலோசியரில் பார்த்தீங்கன்னா சில காரியங்களை அழித்து போடுங்க, சில காரியங்களை களைந்து போடுங்க, சில காரியங்களை விட்டு விடுங்கள், தரித்து கொள்ளுங்கள். 4 காரியங்களை நம்ம அங்கே பார்க்குறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அழித்து போடுங்கள், நம்ம தான் செய்யணும், அழித்து போடுங்கள். அங்கே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் விட்டு விடுங்கள். நம்ம அழித்து போட வேண்டிய காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில் விட்டு விட வேண்டிய காரியங்களை அங்கே 8ஆம் வசனத்தில் அங்கே சொல்லுகிறார். 9ஆம் வசனத்தில் களைந்து போட வேண்டிய காரியங்கள், அழித்து விடுங்கள், விட்டு விடுங்கள், களைந்து போடுங்கள். அங்கே நாம் 10ஆம் வசனத்தில் தரித்து கொள்ளுங்கள். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பரிசுத்தத்தில் வளர்ந்து பெருகணும்னு சொன்னால் தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துருக்கார், அவருடைய வசனத்தை கொடுத்துருக்கிறார், சபையின் ஐக்கியத்தையும் சபையில் விசுவாசிகளையும் நம்மளை வழிநடத்தக்கூடிய போதகர்களை, தேவன் ஆவிக்குரிய அதிகாரங்களை கொடுத்துருக்கிறார். ஆனால் இதெல்லாம் பெற்றுட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் கீழ்ப்படியாமல் உங்கள் இஷ்டத்தின்படி போனால் பரிசுத்தத்தில் வளரவே முடியாது. எவ்வளவு சத்தியமான போதனைகளை கேட்டாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு கீழ்ப்படிதலுக்கு, அந்த தேவனுடைய வசனத்துக்கு பயப்படுறதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு ஆசீர்வாதத்தை, பரிசுத்தத்தை கொண்டு வரும். நாம் ஜெபம் செய்வோமா? இந்த நாட்களில் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தர்களை நம்புகிறேன். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்தி அவருடைய பரிசுத்தத்தில் வளர்ந்து பெருக ஆண்டவர் உதவி செய்வாராக. நாம் ஜெபம் செய்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் உடைய வார்த்தைகளை கேட்ட இந்த அன்பின் உள்ளங்களுக்காய் நன்றி. என்னுடைய வாழ்க்கையில் வெற்றி வேணும், ஜெயம் வேணும்,
பரிசுத்தத்தில் வளர்ந்து பெருகணும்னு வாஞ்சிக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர்தாமே பலப்படுத்தும். உடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே, உடைய வேத வசனத்தின் பலத்தினாலே அவர்கள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ தேவனே உடைய சபையின் ஐக்கியத்திலே அவர்கள் ஒரு ஆண்டவரே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நீர் கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நீங்கள் நேரம் ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்தில் டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். நாம் மறுமுறை சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய அளவில்லாத கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.